குங்குமம் எடுத்துட்டு எங்கே போகிற தெரியுமா? இல்லை குங்குமம் வேட்டிய. எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ. நான் அருண். தை மாதம் பிறக்க போகுது, பொங்கல் திருநாள் வரப்போகுது. இன்னும் 9 நாளாக இருக்குது. அதனால தான் 9 நாள் இன்றைக்கி பிள்ளைய பிடிச்சி போடலாம்னு சொன்னாங்க வீட்டில். அதனால் காலையில் மாட்டு சொல்லலாம், அருகம்புல், சிவந்தி பூ, தும்பப்பூ எல்லாம் பறித்து வந்தேன். இன்றைக்கி காலைல 9 நாள் இன்றைக்கி பிள்ளைய பிடிச்சி போடுறாங்க பொங்கலுக்கு. கிராமத்தில் எப்பொழுதுமே இது மாதிரி பிள்ளைய பிடிச்சி போடுவாங்க. பொங்கலுக்கு ஒரு 5 நாள் 7 நாள் இது மாதிரி விசேஷ நாளில் போட்டுருவாங்க. இன்றைக்கி வந்து 9 நாளே போட்டு வச்சு போட்டாச்சு. கரெக்டாக அதை பொங்கல் அன்றைக்கி தான் எடுப்பாங்க. பக்கத்து வீட்டில் எல்லா வீட்லேயும் இன்றைக்கி 9 நாளே போட்டாங்க. அதனால் நம்ம வீட்லேயும் 9 நாளே போட்டாச்சு. மாட்டு சனத்தில் அது மாதிரி பிள்ளைய பிடிப்பாங்க. இது கிராமத்தில் வழக்கம் எப்பொழுதுமே. இது பொங்கல் அன்றைக்கி தான் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக பண்ணியாச்சு, பிள்ளையார் பிடிச்சாச்சு. இதை எப்படியோ எத்தனையில் வச்சுருவோம். இதே மாதிரி பக்கத்து வீட்லேயும் செஞ்சுட்டாங்க. இதே அப்புறம் பொங்கல் அன்றைக்கி தான் எடுப்போம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். ஹாப்பி பாய்.